ஹலோ குழந்தைகளே, இந்த குளிர்ல ரீனாவோட பொங்கல் செலிப்ரேஷனை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பொங்கல் வர்றதுனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா ரீனா. இந்த பொங்கலுக்காக வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. இந்த சின்ன வீடு வச்சிருக்கிற நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே, பெரிய வீடு வச்சிருக்கிறவங்களாம் எப்படிதான் சுத்தம் பண்ணுவாங்களோ தெரியல. அப்போ அந்த நேரத்துல வாணி உள்ள வந்தா. என்ன ரீனா, புலம்பிக்கிட்டே சுத்தம் பண்ற மாதிரி இருக்கு? ஆமாண்டி ஆமாண்டி. சரி, நம்ம கோவில்ல தானே பொங்கல் வைக்க போறோம், நீ ஏன் உன் வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடி இப்படி சொல்ற? நம்ம கோவில்ல பொங்கல் வச்சாலும் வீட்டுல பொங்கல் வச்சாலும் எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே இந்த போகியோட சிறப்பு. போகி முடிஞ்ச உடனே பொங்கல் வந்துடும் இல்லையா? அதனால நம்ம பழைய ஐட்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா எல்லாத்தையும் பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஓ, இந்த பொங்கல்ல இவ்வளோ இருக்கா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீனும் அந்த காலு மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்தா எப்படி தெரியும்? சரி, அதை விடு. நீ இப்போ எதுக்கு திடீர்னு வந்திருக்க? சும்மா வரமாட்டியே. அதுவா, நாளைக்கு பொங்கல் வைக்க போறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கேட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது வாங்க சொன்னேன்னு வச்சுக்கோயேன், ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு பொருளை மறந்துட்டு வந்துடுவீங்க. அதனால எல்லா பொருளும் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேயா? நீங்க சும்மா வந்து பொங்கல் சாப்பிட்டு போனா மட்டும் போதும். எல்லோரும் வந்து ஹாப்பியா இருந்துட்டு போங்க, அதுவே போதும். ரீனா சொன்ன பதிலை கேட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனா வாணி. வாணி போனதுக்கு அப்புறம் ரீனாவும் பொங்கலுக்கான சில பொருட்களை எல்லாம் வாங்கறதுக்காக வீட்டிலேருந்து வெளியே போனான். அந்த சமயம் பார்த்து அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச காலு ரீனாவோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவேன்னு பேசிட்டு இருக்கீங்களா? இருங்க இருங்க, பொங்கலுக்கு பானை இருந்தால் தானே பொங்கலே வைப்பீங்க. அந்த பானையே நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா எப்படி பொங்கல் வைக்க முடியும்? அப்படின்னு கெட்ட எண்ணத்தோட சிரிச்சிட்டு ரீனா வீட்டில் இருந்த பொங்கல் பானையை தூக்கிட்டு போனான் காலு. ரீனா வீட்டிலேருந்து பொங்கல் பானையை தூக்கிட்டு போகும்போது சிச்சுக்கிளி பார்த்துட்டு அப்புறம் ரீனா தான் வீட்டுக்கு திரும்ப வந்தா. என்னது, நம்ம வச்சுட்டு போன பானையை காணோம்? இங்கேதானே வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, வேற எங்கேயும் வச்சிருப்போமா? அப்படின்னு ரீனா பொங்கல் பானையை அங்கேயும் இங்கேயும் தேடினா. என்னது, என் பானையை காணோம்? ஐயோ, யாராவது திருடிட்டு போயிருப்பாங்களா? என்ன செய்யறதுன்னே தெரியலையே. காலங்காத்தால சீக்கிரமாவே பொங்கல் வைக்கணுமே. எல்லார்கிட்டையும் நான் எல்லா ஜாமானும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேனே. இப்ப பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பொங்கல் பானை இல்லாம எப்படி பொங்கல் வைக்கிறது? இந்த நேரத்துல கடைகளும் எதுவும் திறந்திருக்காதே. எப்படி நான் பொங்கல் வைக்க போறேன்? கடவுளே, என்ன காப்பாத்து. அந்த நேரத்துல சிச்சுக்கிளி ரீனா வீட்டுக்கு வந்திருந்தா. என்ன சரினா, ஏன் அழுதுட்டு இருக்க? இங்கே என் வீட்டுல நான் பொங்கல் பானையை வச்சுட்டு போயிருந்தேனா, திரும்பி வந்து பார்க்கும்போது என்னோட பானையை காணோம். இந்த நேரத்துல வேற கடைகள் எதுவுமே இருக்காது. நான் எப்படி பொங்கல் பானை வாங்குறது? ரொம்ப நேரம் தேடிட்டேன், எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை எனக்கு. ரீனா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ரீனா. என்ன விஷயம்? அது வந்து, உன் வீட்ல இருந்து பொங்கல் பானையை எடுத்துக்கிட்டு அந்த காலு கிளம்பி போனதை நான் பார்த்தேன். காலு கெட்ட எண்ணத்தோட சிரிச்சுக்கிட்டே போனதையும் நான் பார்த்தேன். அப்படியா? என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். இப்ப நான் என்ன பண்றது? அந்த காலு கிட்ட இருந்து எப்படி என்னோட பொங்கல் பானையை வாங்குறது? நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியா சரி செஞ்சிருவான். வா, நான் உன்னை அவன்கிட்ட கூட்டிட்டு போறேன். சரி, வா போலாம். அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கழுகு கிட்ட போனாங்க. அடடா, என்ன ஆச்சரியமா இருக்கு, 2 பேரும் இந்த கடப்பாவை தேடி வந்திருக்கீங்க. எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும் கடப்பா. சொல்லு சிச்சு, என்ன விஷயம்? இது என்னோட ஃப்ரெண்டு ரீனா.
இவ நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் பானை ஒன்று வாங்கி வச்சிருந்தா. அதை எப்போதும் போல அந்த திருட்டு காலு திருடிட்டு போயிட்டான். நீ தான் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த பொங்கல் பானையை காப்பாற்றி பத்திரமா திருப்பி என் ஃப்ரெண்டு கிட்டேயே ஒப்படைக்கணும். அப்படியா? எங்க இருக்கு அந்த காலுவோட வீடு? அந்த நதிக்கரைக்கு பின்னாடியில தான் இருக்கு. அவ தனியா தான் இருக்கா. அவ குடும்பத்துல எல்லாரும் ஊருக்கு வேற போயிட்டாங்க. அப்படியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து காலுவோட வீட்டுக்கு போனாங்க. அங்க காலு பொங்கல் பானைய ஒரு ஓரமா வச்சுட்டு சந்தோஷத்துல மல்லாந்து படுத்து பேசிட்டு இருந்தான். அப்பாடா, ரீனாவோட பானைய தூக்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ரீனா வீட்ல பொங்கலே வைக்க முடியாது. எனக்கு தான் சந்தோஷம். ரீனா எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கி அழுதுட்டு தான் நிக்க போறா. அவ ஏன் அழுதுட்டு நிக்க போறா? அவளுக்கு துரோகம் செஞ்ச நீ தான் அழணும். இப்ப இரு, உன்னை அழ வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து காலுவை அடிச்சு துரத்துனாங்க. அதுக்கப்புறம் காலு வீட்டில் வச்சிருந்த பொங்கல் பானையையும் பத்திரமா எடுத்துட்டு வந்து ரீனா கிட்ட கொடுத்துட்டாங்க. ரீனாவும் தன்னோட பொங்கல் பானையை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. ரீனா காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு கிளம்பி போனான். கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ரீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் பொங்கலுக்கு வந்தாங்க. ரீனா, சொன்ன மாதிரி எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டியே. எல்லா வேலையும் நீ ஒருத்தையே பார்த்துருக்க ரீனா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிடலாமா? வாழையில போட்டு எல்லாருக்கும் நான் பொங்கல் வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிடுங்க. அப்படின்னு ரீனா எல்லாருக்கும் பொங்கல் வச்சிருந்தா. சக்கரை பொங்கல் ரொம்ப சுவையா இருந்ததுனால எல்லாருமே அதை விரும்பி சாப்பிட்டாங்க. காலு தான் செஞ்ச தப்பை எண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டான். ரீனாவோட பொங்கல் வைக்கிற இடத்துல போய் நின்று ஓரமா பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை கவனிச்ச ரீனா காலுவையும் உள்ளவா காலு. அப்படின்னு கூப்பிட்டா. உள்ள வந்த காலு, என்னை மன்னிச்சிரு ரீனா, உன் மேல உள்ள கோபத்துல தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல பரவாயில்ல, உன் தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டில, அதனால உன்னை நான் மன்னிக்கிறேன். இனிமே இந்த மாதிரியான துரோகம் யாருக்குமே பண்ணாத, சரியா? சரி ரீனா, இனிமே இது மாதிரி நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். சரி, நீனும் வா, எங்களோட சேர்ந்து பொங்கல் சாப்பிடு. ஆஹா, பொங்கல் ரொம்ப சுவையா இருக்கு ரீனா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சிரிச்சாங்க. இன்னுமா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.